யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த 10 லட்சம் இருக்குது, எனக்கு இந்த பணத்துடைய தேவை இப்போ இல்லை. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் மேலே இருக்கா கீழே இருக்காங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் நான் இந்த பணத்தை எப்போ எடுக்க போகிறேன்? 5 இயர்ஸ் லேட்டர், 10 இயர்ஸ் லேட்டர், 15 இயர்ஸ் லேட்டர். ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்டுடைய இப்போதைய நிலை வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, அந்த 10 லட்சமும் அன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்மால் கேப்புங்கிற பேரில் போட்டிருந்தா மினிமம் அவருக்கு வந்து 12 லட்சம், பெஸ்ட்டு ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 12.70 வரையும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ். ஸோ இந்த எஸ்டிபியை பொறுத்தவரை என்னென்னா, பீப்புள் ஆர் ட்ரைங் டு கேபிட்டலை சேவ் பண்ணும். கேபிட்டலை சேவ் பண்ணுறதுங்கிறது ஒன்று, பட் கேபிட்டலை சேவ் பண்ணும்போது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுது இல்லையா? ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தவரையும். ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து எஸ்டிபிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட கேட்பேன், என்னத்துக்காக இந்த மணி, இப்போ உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் இருக்கா,